Hello students, இன்னைக்கு chapter 8 descriptive statistics and probability la exercise 8.2 la example 8.28 and example 8.29 பார்க்கலாம். ரொம்ப important question டாமா. example 8.28 பாருங்க. ஒரு பையில் 5 வெள்ளை மற்றும் 3 கருப்பு நிற பந்துகள் உள்ளது. சமவாய்ப்பு முறையில் 2 பந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக திருப்பி வைக்கல, அதாவது ஒரு கார்டு எடுத்துகிட்டு திரும்ப வைக்கல, ஒரு பந்து எடுத்துகிட்டு திரும்ப வைக்கல, திருப்பி வைக்காத முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் 2 பந்துகளும் கருப்பு நிற பந்துகளாக இருக்க நிகழ்தகவு காண்க. A bag contains 5 white and 3 black balls. 2 balls are drawn at random, one after the other without replacement. ஒரு பால் எடுத்துகிட்டு அடுத்த பாலை திரும்ப வைக்கிறது இல்லை, without replacement. Find the probability that both balls drawn are black. So white ball, black ball, அதாவது கருப்பு வெள்ளை, 5 வெள்ளை இருக்குது, 3 கருப்பு இருக்குது. ஸோ ஒயிட்டுக்கு நேராக 5 போட்டாச்சு, பிளாக்குக்கு 3 போட்டாச்சு. ஸோ டோட்டலாக 8 பால்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நமக்கு முதல் முயற்சியில் கருப்பு பந்து, எ பிளாக் பால் இந்த ஃபஸ்ட் ஈவெண்ட், அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். பிங்கிறது இரண்டாவது முயற்சியில் கருப்பு பந்து, எ பிளாக் பால் இந்த செகண்ட் ஈவெண்ட், அதை பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்க போகிற ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு கண்டிஷன் மாதிரி ஆயிடுது செகண்ட் கொஷினுக்கு, அதாவது செகண்ட் பிக்கு. ஓகேவா? முதல் முயற்சியில் கருப்பு நிற பந்து தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing எ பிளாக் பால் இன் த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, பிளாக் பால் 3 இருக்குப்பா. ஸோ அதுலேருந்து 1 எடுக்க போகிறோம், அதனால் 3C1. அடுத்தது டோட்டலும் 8 இருக்குது, அதனால் அதுலேருந்து 1 எடுக்க போகிறோம், அதனால் 8C1. ஸோ n of a by n of s, therefore probability of a is equal to 3C1 by 8C1, therefore probability of a 3/8. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ செகண்ட் கேஸ் பார்க்கும் பொழுது probability of drawing the second ball given that the first ball drawn is black. இரண்டாவது பந்து கருப்பு நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு, therefore probability of b given a அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏயை பொறுத்து தான் b நிகழுது இல்லையா. அப்போ ஒரு கண்டிஷன் நிபந்தனை மாதிரி ஆகிடுது. பிங்கிறது இப்போ ஈவெண்ட்டு, நிகழ்ச்சி. சரியா? அதனால் b given a, அதனால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இங்கே அப்ளை பண்ணுறோம். சரியா? 3 பிளாக் இருக்குது, ஒரு பிளாக் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் 2 பிளாக் பால்ஸ் இருக்கும். டோட்டல் 8 இருந்துச்சியா, ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 7 பால் தானே இருந்திருக்கும். அந்த 7லேருந்து தானே நம்ம ஒன்று எடுக்க போகிறோம். அப்போ 2C1 divided by 7C1, அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் b given a. சரியா? புரியுதாடாமா? ஏயை பொறுத்து தான் இப்போ பியோட நிகழ்வு நடக்க போகுது. அதனால தான் probability of b given a, therefore 2C1 by 7C1, therefore 2/7. So probability of b given a is equal to probability of a intersection b divided by p of a. அந்த ஃபார்முலா எழுதிட்டேன். இதிலிருந்து நம்ம probability of a into probability of b given a is equal to p of a intersection b அப்படின்னு கண்டுபிடிச்சிடறோம். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, both balls drawn are black. 2 பந்துகளும் கருப்பு நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு. சரியா? ஸோ probability of a into probability of b intersection a is equal to probability of a intersection b தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. சரியா? ஸோ probability of aங்கிறது 3/8ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். probability of bங்கிறது 2/7 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? ஸோ அதை 2 இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு probability of a intersection b, இது 2 4s are 8, ஸோ 3/28. therefore probability of a intersection b உடைய ஆன்சர் 3/28 கிடச்சிருச்சு. எக்ஸாம்பிள் 8.29 பாருங்கள். ஒரு இதெல்லாம் ரொம்ப முக்கியண்டாமா, 5 மார்க்கில் கேட்பா. ஒரு துப்பாக்கி சுடும் போட்டியில் இலக்கை சரியாக சுடுவதற்கான நிகழ்தகவு ஏக்கு 3/4, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏடாமா. பிக்கு 1/2, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 1/2 மற்றும் சிக்கு 2/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி 2/3. அனைவரும் ஒரே நேரத்தில் இலக்கை நோக்கி சுடுகிறார்கள் எனில் மூவரும் இலக்கை சரியாக சுடுவதற்கான நிகழ்தகவு, அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஒருவர் மட்டும் இலக்கை சரியாக சுடுவதற்கான நிகழ்தகவு, இது 2வது கொஸ்டின். குறைந்தது ஒருவராது இலக்கை சரியாக சுடுவதற்கான நிகழ்தகவு ஆகியவற்றை காண்க. அவ்வளோதான், ரொம்ப முக்கியமான கணக்கு, 5 மார்க்கில் கேட்பா. இன் ஏ ஷூட்டிங் டெஸ்ட்
the probability of hitting the target are 3 by 4 for A as the probability of A, 1 by 2 for B as the probability of B, 2 by 3 for C as the probability of C. If all of them fire at the same target, calculate the probabilities that all the three hit the target, only one of them hits the target, at least one of them hits the target. Okay வா? ஸோ இது P of A, இது P of B, இது P of C அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சம் புரியாத மாதிரி தோணுச்சுன்னா ஒன் டைமுக்கு 2 டைம்ஸ் ப்ளே பண்ணி பார்த்து கற்றுக்குங்க. மேக்ஸ் அது மாதிரி போட்டு பார்க்கணுண்டாமா. சரியா? போட்டு பார்த்தா தான் மேக்ஸ் வரும். சரியா? படித்தாலாம் மேக்ஸ் வராது, மனப்பாடம் பண்ணாலும் வராது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபிசி எழுதிட்டு அதுலேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ 1 மைனஸ் 3/4 எல்ஸ் கிராஸ் பண்ணுறச்ச 4 மைனஸ் 3/4. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் 1/4 கிடச்சிருச்சு. அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் 1 மைனஸ் பி ஆஃப் பி, 1 மைனஸ் ஹாஃப் கிராஸ் பண்ணுறச்ச 2 மைனஸ் 1/2, தேர்ஃபோர் ஹாஃப் அப்படின்னு கிடைக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 2/3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி பார் வந்து 1 மைனஸ் பி ஆஃப் சி. ஸோ 1 மைனஸ் 2/3 அப்படின்னு போடும்போது 1/3 அப்படின்னு கிடச்சிருது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 1/3 அப்படின்னு கிடச்சிருது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் த 3 ஹிட்ஸ் த டார்கெட்ஸ், மூவரும் இலக்கை சரியாக சுடுவதற்கான நிகழ்தகவுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து சார்பிலா நிகழ்ச்சிகள், இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதில் 3 பேர் இருக்கனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி. சரிங்களா? ஸோ ஏபிசி மூணுத்தோடைய ஆன்சரிங் காப்பி பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு 1/4 கிடைக்குது. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள். ஒருவர் மட்டும் இலக்கை சரியாக சுடுவதற்கான நிகழ்தகவு, ஒன்லி ஒன் ஆஃப் தெம் ஹிட் த டார்கெட். அப்போ யாராவது ஒருத்தர் தான் செஞ்சுருக்கா, மீதி 2 பேர் செய்யலை. சரியா? இந்த பாரோ போட்டிருக்கவங்கலாம் செய்யலை, பார் போட்டிருக்கவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ ஒருத்தர் தானே செஞ்சுருக்காங்க. ஏ செஞ்சுருந்தாங்கன்னா ஏ வந்து ஹிட் த டார்கெட் அப்படின்னா பியும் சியும் நாட் ஹிட் த டார்கெட், அவங்க அச்சீவ் பண்ணலை. சரியா? அது மாதிரி பி செஞ்சுருந்தா ஏயும் சியும் செஞ்சுருக்க மாட்டா இல்லையா? அதனால தான் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இன்டர்செக்ஷன் சி பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பார், அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். புரியுதாடாமா? பாரோ போட்டவங்க செய்யலை, அதாவது ஒருத்தர் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் தானே சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் செய்கிறாங்க, மீதி 2 பேர் செய்யலை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டில் ஏ செஞ்சுருக்காங்க, அது மாதிரி அடுத்த செகண்டில் பி, தேர்டில் வந்து சி செஞ்சுருக்க மாதிரி அது மாதிரி நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், அதனால் எல்லாத்தையும் டாட் ப்ராடக்ட், அதாவது டாட் பண்ணி எழுதிருங்க பெருக்கல்ல. P of A into P of B bar into P of C bar plus P of A bar into P of B into probability of C bar plus P of A bar into probability of B bar into probability of C. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். சரியா? எல்லாத்தையும் காப்பி பண்ணிடுங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4 2s are 8, 8 2s are 24 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ண 3/24 கிடைக்குது. செகண்ட் ஒன்னில் 1/24 கிடைக்குது. தேர்ட் ஒன்னில் 2/24 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் சேம்னால நியூமரேட்டர் ஆட் பண்ணுறச்ச நமக்கு 6/24, சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1/4. ஓகேவா? தேங்க்யூ.